அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. உங்க பேருங்கம்மா? கலைவாணிங்க. எந்த ஊருங்கம்மா நீங்க? நாங்கள் இங்கே குட்டப்பட்டிங்க. என்னம்மா மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க, என்ன விசேஷம்? அம்மாவுக்கு வருஷம் போவோங்க. நினச்ச காரியம் நடந்துருக்குது. நம்ம என்ன வேண்டி போகிறோமோ மனசில் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. குடும்பத்தில் எந்த கஷ்ட நஷ்டம் இருந்தாலும், பேய் பில்லி சூனி எது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லபடியாக நடக்குங்க. சரிங்கம்மா. எத்தனை வருஷமா மாலை போட்டு? இது 7வது வருஷங்க. சரிங்கம்மா. என்னென்ன வேண்டுதல் வைப்பாங்க இங்கே வரவங்க? இங்கே வரவங்க குழந்தை இல்லாத வேண்டுதல், அப்புறம் நோய் நொடி இல்லாத இருக்கணும், நல்லா குடும்பம் நல்லா சிறப்பாக வரணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்குது. நோய் நொடி இருந்தவங்களுக்கு நோய் நொடி போக்கி கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாத இங்கே எந்த ஒரு குறையும் இல்லாத வந்து மன திருப்தியோடு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்ப கஷ்டத்துக்காகவும் வராங்க. எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்குறாங்க அம்மா. அம்மா, இப்போ இந்த மாலை போடுறீங்க இல்லையா? ஆமாம். எத்தனை நாள் இது விரதம்? இது 15 நாள்லேயும் போடுவாங்க, 7 நாள்லேயும் போடுறாங்க, 9 நாள், 3 நாள். அவங்களுக்கு எப்படி சக்திக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. அவங்கவுங்க விருப்பப்படி எப்படி நினைக்கிறாங்களோ, மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டிருக்குவாங்க. இந்த மாலை போடுறதுக்கு முன்னாடியும் மாலை போடுறதுக்கு அப்புறமும் மனசில் ஏதாச்சும் வேறுபாடு இருக்குங்களா? இருக்குங்க. மாலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வரும். மாலை போட்ட பின்னாடி அந்த அம்மாவை தவிர மனசில் எதுவுமே தோணாதுங்க. நம்ம வேறு செயல் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த எண்ணத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா அந்த அம்மாவை தவிர எண்ணத்தை நம்மளால் மாற்றிக்க முடியாது. நாம் வந்து அம்மாவுக்காகவே அர்ப்பணித்த மாதிரி இந்த மாலை போட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்தி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டம்லாம் நீங்கின மாதிரி நம்ம மூலியமாகவே வந்து நம்மளுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்குறாங்க. அது ஒரு விசேஷமாக பண்ணுறாங்க அம்மா. அதுதான். நன்றிங்கம்மா. நன்றிங்க. அம்மா வணக்கம். வணக்கங்க சார். உங்கள் பேருங்க? என்னோட பேர் ரேவதிங்க சார். எந்த ஊர்? அமரம். இது எத்தனாவது வருஷம்? நான் இது 4வது வருஷம் போடுறேங்க. ஓகே. இந்த மாலை போடுறதுனால என்ன நன்மைகள்மா? மாலை போடுறதுனால நிறைய கஷ்டங்கள் நான் வந்து ஆயல் நம்பங்காட்டி என்னோட கஷ்டங்கள் என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எதாக இருந்தாலும் எனக்கு தீர்த்து கொடுத்துருக்குறாங்க அம்மா. அதனால நான் அம்மாவை நம்பி நாங்கள் வந்து இது வரலும் நாங்கள் மாலை போட்டுட்ருக்குறோம். மாலை போடுறதுனால எங்களுக்கு நிறைய நன்மைகள் ஆயா நடத்தி கொடுக்குறோம். சரிம்மா. இந்த மாலை போடுறதுக்கான காரணம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போடாமல் இருந்திருப்பீங்க. யார் சொல்லி போட்டிங்க, எதனால் போட ஆரம்பிச்சிங்க? எனக்கு தெரிஞ்சவங்க மாலை போட்டாங்க. அவங்க வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்ட சூழ்நிலையினால நான் ஆயால் நம்பி நாங்கள் மாலை போட்டோம். குருசாமி பேர் என்னம்மா? குருசாமி பேர் சம்பூர்ணி அம்மா. ஓகேம்மா. எத்தனை வருஷமாக அவங்க மாலைக்கு போயிட்டுருக்காங்க? அவங்க எத்தனை வருஷம், நான் புதுசுங்க, அவங்க எத்தனை வருஷமாக போகிறாங்கன்னு தெரியல. சரி, 35 வருஷமாக அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அம்மா, இந்த மாலை போடும்போது மனசில் எப்படிமா தோணுது உங்களுக்கு? மாலை போடாததுக்கு முன்னே வந்து நம்ம மனசில் 1000 எண்ணங்கள் ஓடும். ஆனால் மாலை போட்டோட்டி வந்து எங்களுக்கு வந்து அந்த அம்மாவை தவிர வேறு எந்த எண்ணமும் எங்கள் மனசில் ஓடுறதில்ல. முழுக்க வேறு எந்த எண்ணமும் நாங்கள் நினைக்கிறதில்ல. அம்மாவை மட்டும்தான் நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். எந்த ஒரு கஷ்டத்தையும் அம்மா கொடுக்கல எங்களுக்கு. இது நல்ல வரணும் மாலை போடுறதுக்கு கூட. போன வருஷம் போயிருந்தீங்களா? ஆமாங்க. என்ன வேண்டிக்கிட்டீங்க, அது நடந்ததா? போன வருஷம் வந்து எனக்கு வீடு வந்து நான் பழைய வீட்டில் தான் இருக்கிறேன். வீடு கட்டணும், எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது நான் நல்லபடியாக முடிச்சு கொடுமா, அடுத்த வருஷம் நான் வரத்துக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுமான்னு. அதே மாதிரி ஆயா எனக்கு முடிச்சு கொடுத்துட்டா நான் வீடு கால் போட்டேன். என் வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லாயிடுச்சு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஓம் சக்தி பராசக்தி. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அம்மா இந்த கோயில் கட்டுறதுக்கு நாங்கள் நிறையா இடத்துல போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எங்கேயும் அனுமதி கொடுக்கல. மாரியம்மா என்ன ஒரு சமயம் அது சக்தி மாரியம்மா கோயிலில் போய் நாங்கள் மொதல் மாலை போட்டோம். மாலை போட்டதுக்கு முன்னாடி அந்த அம்மா எங்களுக்கு இங்கே எங்கள் நிலத்தில் இந்த சம்மந்தப்பட்டவங்க இங்கே இந்த இடத்துல கோயில் கட்டி நீங்கள் கும்பிடுங்கன்னு உத்தரவு கொடுத்தாங்க. உத்தரவு கொடுத்ததுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்துல சிறப்பாக நாங்கள் அம்மாவில் வந்து உத்தரவு கேட்டோம். உத்தரவு கேட்கலே அம்மா நாகம்மாவாக வந்து படையெடுத்து ஆடினாங்க. உருவாக்கி ஆடினாங்க. ஆடகெல்லாம் அதை பார்த்து சில பேர் பயந்து எந்திரிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் பயப்பில் நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். நான் இந்த இடத்துல இருக்கிறணும், இந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டி வாங்கடா அப்படின்னுச்சு. அதுலேருந்து இந்த அம்மாவை நாங்கள் கோயில் கட்டி திருவிழா மாதிரி நாங்கள் வருஷம் நாங்கள் வரோம். நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் எல்லாம் அம்மா நீக்கிடுவா. கோயிலுக்கு மாலை போடுறதுக்கு முன்னையே அம்மா கனவுல வந்து எங்களுக்கு சொப்பனத்தில் போடுவா, வந்தே ஆகணும் அப்படின்னு வரணும்பா. அதே கஷ்டம் நஷ்டம் எங்ககிட்ட எல்லாம் சொல்கிறவங்களுக்கு அம்மாவில் நம்பி உங்கள் குலதெய்வத்தை நம்பி வாங்க, எல்லாம் உங்கள் குலதெய்வம் வழி விட்டால் அம்மா எல்லாம் நீக்கி விட்ருவாம்போ. குழந்த இல்லாதீங்க, கல்யாணம் ஆகாதீங்க, உடம்பு சரியில்லாதீங்க, கை கால் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, காற்று கருப்பு இருக்கிறீங்க, எல்லாருமே வருவாங்க. எல்லாம் குணமாயிருச்சுன்னா அம்மாக்கிட்ட வந்து அதை வேண்டிதலையை செஞ்சுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியோடு போவாங்க. எங்களுக்கு நம்ப இது சந்தோஷம். நான் இந்த வருஷத்தோட 18 வருஷம் ஆகுது அம்மாக்கிட்ட நின்று.
நம்ம எங்களுக்கெல்லாம் வெற்றியாக இருக்குது. பிள்ளைங்க குட்டியெல்லாம் சீரும் சிறப்போட எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க சத்தி. சரிங்கம்மா, நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக போயிட்டு இருக்கீங்க? 18 வருஷம் ஆகுது சத்தி. இந்த 18 வருஷத்தில் என்னென்ன வாழ்க்கையில் முன்னேற்றங்கள்? எங்களுக்கு நான் வாடகை வீட்டில் இருந்தேன் சத்தி. வருஷம் போயிட்டு வந்த உடனே நாங்கள் வந்து எங்கள் வீட்டு வேலையை ஆரம்பித்து மேலும் 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 ஒவ்வொரு வருஷமும் எனக்கு மேலும் மேலும் நல்லா தான் வரும். வீடு கட்டணும், பிள்ளைங்க குட்டிங்களுக்கு படிச்சிச்சிங்க, எல்லாம் படித்து எல்லாம் கல்யாணம் காட்சி பண்ணணும், பூமி வாங்கணும், எல்லாமே சிறப்பாக இருக்குது சாமி. எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா வந்து மாலை போட்டுக்கிட்டோமா, எங்கள் அம்மாவை தவிர்த்து வேறு எதுவுமே ஞாபகம் வராது சத்தி. எங்கள் அம்மா மேலே மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அம்மா தான் வரும். நம்ம சந்தோஷம். எங்கள் அம்மா பனவத்தூர்மா ஆதிபராசக்தி எல்லாத்துக்கும் எல்லா வேண்டுதலையும் முடிச்சு வைப்பா, நிறைவேற்றி வைப்பா. ரொம்ப நல்லது. வணக்கம், என்னோடய பேர் வந்து சக்திவேல். நான் அமரத்துலேருந்து வரேன், காமாட்சிமா கோயில் அமரம். நான் இந்த இடத்துல வந்து 9 வருஷம் ஆகுது. நான் இந்த வருஷம் போன வருஷம் தவறுனதுனால இந்த வருஷம் நான் குருசக்தி ஆக போகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ஆலயத்தில் எனக்கான ஒரு இது இருக்குது, மதிப்பு. நம்ம ஒரு வேண்டுதலை வச்சோம்னா அதுக்கான கோரிக்கை வந்து நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி நம்ம கும்பிட்டு போனால் அடுத்த வருஷம் மாலை போடுறதுக்குள்ளே அதுக்கான பலனை நம்ம கண்கூட காட்டும். நான் இத்தனை நாளையில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இத்தனை நாளையில் நம்மளுக்கு கண்கூட நான் இருக்கிறேன்டான்னு வந்து தட்டி எழுப்பி எனக்கு நிறைய என்னோடய கல்யாண வேண்டுதலையோ என்னோடய குழந்தைக்கோ நிறைய எனக்கு அந்த ஆயா கொடுத்துருக்குது. இந்த ஆயாவில் நம்பி நாங்கள் பல ஆண்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து வருஷம் 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு நாங்கள் ஓட்டுறோம். எந்த குறையும் இல்லை. மற்ற குரூப்பில் இருக்கிற குறை மாதிரி இங்கே எந்த ஒரு குறையோ எந்த ஒரு இதுவும் இல்லை. இங்கே வந்துட்டு போனால் எல்லாத்துக்கும் திருப்தியாக இருக்குது. இந்த வருஷம் வரதோட அடுத்த வருஷம் மேலே இன்னும் வளர்ச்சி தான் கொடுக்குது ஒழிஞ்சு யாருக்கும் குறைவாக கொடுக்கறதில்ல. அந்த ஆயா புண்ணியத்தில் எல்லோரும் நல்லாயிருக்கும். நன்றி. எத்தனை வருஷமாக போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ இது 9வது வருஷம் என்னோடது. மாலை போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, மாலை போட்டபடி எப்படி இருக்குது? மாலை போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மாலை போட்டாலும் அந்த கஷ்டத்தை கொடுக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நம்ம போய் அந்த ஆயால பணிபூர்ணமாக பார்த்தா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். நிறையா பேர் வந்து கஷ்டத்தை கொடுக்குது, இது என்னடா சாமி நம்மளுக்கு இப்படி, அந்த ஒரு எண்ணம் யாருக்கும் வர வேண்டாம். அந்த கஷ்டத்தை கொடுத்து நம்ம வந்து அதை தாங்குவோமா தாங்க மாட்டோமான்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அந்த தாங்குற சக்தி இருந்தால் தான் நம்ம அந்த ஆயால பரிபூர்ணமாக போய் நேரில் பார்த்து நம்மளுக்கான அதுக்கான தரிசனத்தை பார்க்க முடியும். நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. நன்றி. சேலம் ஸ்ரீ பக்தி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.